Good afternoon, students. Today we are going to learn about event handling. Event handling. Event handler allows to execute specific topic code in response to user or system indicated action. Most event relates to the browser GUI, such as mouse movement, button or key clicking, and updates to form input. When a document or image completes loading, click on a hyperlink. The document provides event object which contain information specified to a given event that can be used by a different processing code. Assigning event handler. Many HTML tags have intrinsic event associated within them. A script code executes when one of the event names as an attribute. This keyword refers to spam element that fires the event. Event handler. ஈவெண்ட் ஹேண்ட்லர்னால் எப்போ அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றத கோடிங் மூலமாக நம்ம டிசைட் பண்ணுறது தான் ஈவெண்ட் ஹேண்ட்லர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபைல் ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் நீ எந்த ஃபைலை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அல்லது என்ன பண்ணும், கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணனா அந்த பேஜ் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரும் என்ன பண்ணும், எப்போ அந்த யூசர் அந்த ஸ்கிரிப்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அல்லது சிஸ்டம் இன்டிமேஷன் ஆக்ஷன் சொல்லும்போது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் சேவ் இதெல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே கோடிங் எழுதியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது பர்ஃபார்ம் ஆகும். இப்போ யூசர் ஆக்ஷன் சொல்லும்போது நம்ம முதலே பார்த்தோம், இன்புட் பாக்ஸு, மெசேஜ் பாக்ஸ் இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் அதையும் யூசர் ஆக்ஷன் சொல்லலாம். இல்லைனா ஆன்லைன் மூலமாக நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய மார்க்கை பார்க்குறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் இல்லையா, அதை கொடுத்து சப்மிட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். இப்படி இந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுக்கு ப்ரௌசர்ஸ் கை ஓரியன்டாக இருக்குது. கை ஓரியன்டுன்னு சொல்லும்போது எல்லாமே ஐகான்ஸாக இருக்கும். ஜஸ்ட் நீ கிளிக் பண்ணி போவேன். நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி அந்த ரிசல்ட் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவேன், எந்த கமெண்ட்டும் நீ டைப் பண்ணுறதில்ல, ஐக்கானை கிளிக் பண்ணுவேன், விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவேன், கிளிக் பண்ணுவேன். இங்கே அந்த ஹெச்டிஎம்எல் டேக்கில் பில்டின்னாகவே ப்ரீடிஃபைண்டாகவே நிறைய என்ன பண்ணியிருக்கோம், அந்த மவுஸ் மூவ் ஈவெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரென்சிக் ஈவெண்ட்டுன்னு சொல்லும்போது ப்ரீடிஃபைண்டாகவே சிஸ்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை நீ டெலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. அடுத்து இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் நடக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணி எந்தெந்த ஈவெண்ட் எப்போ ஆக்டிவேட் ஆகணும், கோடிங் எப்படி ப்ரொவைட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஈவெண்ட் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது இமேஜஸாகவும் இருக்கலாம். இந்த ஹைப்பர் லிங்க்கில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அல்லது இமேஜ்லேயே ஹைப்பர் லிங்க் செட் பண்ணியிருக்கலாம். ஐமேப்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஐமேப்பில் இமேஜுக்கு உள்ளே வச்சு நம்ம கர்சரை மூவ் பண்ணும்போது எங்கெல்லாம் நம்ம ஐமேப் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக ஆரோ சிம்பிளில் இருந்த பாயிண்டர் அது ஹேண்ட் சிம்பிளுக்கு கன்வெர்ட் ஆகி அங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அசைனிங் ஈவெண்ட் ஹேண்ட்லரில் நிறைய ஹெச்டிஎம்எல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பில்டின்னாகவே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் அந்த கோடு கிளாஸ் அல்லது ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி அந்த ஈவெண்ட்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு எப்போது
அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுமோ அதை ஃபயர் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்பேம் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அசைனிங் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஸ்பேம் ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் yellow. ஆன் மவுஸ் ஓவர் திஸ் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் equal to black. This dot style dot color equal to white. On mouse over this dot style dot background color equal to yellow. This dot style dot color equal to empty double quotes, single quotes. Sample example with mouse event handlers / spam. Scripting in document object model, events are represented as properties of the element in object. In document object model, event handler must be set using function reference. On mouse over span over property is set to highlight what the event property expects, a reference to the function call when the event is fired. Document object model can be registered as event listener. Syntax node dot add event listener of event type function name use capture. Node dot remove event listener event type function. இப்போ ஈவெண்ட் ஹேண்ட்லர் பார்த்தோம். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை அசைன் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, அந்த ஸ்பேம்னு சொல்லும்போது நம்ம இங்கே வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்போ இந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேம்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலரை எல்லோவாக மாற்ற சொல்லியிருக்கோம். ஆன் மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலரை வந்து பிளாக்காகவும் டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டாகவும் மாற்ற சொல்லியிருக்கோம். ஆன் மவுஸ் ஈவெண்ட்டில் என்ன பண்ணணுன்னா பேக்ரவுண்ட் கலர் எல்லோவும் கலரை பிளாங்காக விட்ருக்கோம். அப்படின்னா நீ வந்து மவுஸை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு அந்த பட்டன் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் எல்லோ வரும். அதில் நீ ஆன் மவுஸ் ஓவர் அந்த கமெண்ட் கொடுத்துருக்க. அப்போ என்ன நடக்கும்னா அந்த பட்டனுக்கு மேலே நீ கர்சரை கொண்டு போகும்போது ஸ்க்ரீனில் என்ன பண்ணும், பேக்ரவுண்ட் கலர் எல்லோலையும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஒயிட் கலர்லேயும் டிஸ்பிளே ஆகும். எப்போ அந்த பட்டனை விட்டு நீ வெளியில் போறியோ அப்போ என்ன பண்ணும், பேக்ரவுண்டோட கலர் வந்து எல்லோவாகவும் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு நீ கலர் ஸ்பெசிஃபை பண்ணாததுனால டிஃபால்ட்டாக அந்த கலரில் டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும், பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகும். அல்லது சிஸ்டத்தில் அந்த டைமில் என்ன ஃபாண்ட் கலர் செட் பண்ணியிருந்தோம் அந்த கலரில் டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் இந்த சாம்பிள் ஈவெண்ட் டாட் HTML வந்து நம்ம கொடுத்த கலரில் டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு /spam யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து 3 ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகுது. நீ வெறும் ஸ்பேன் ஸ்டைல்னு கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அந்த பட்டன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்மிட்டுன்னு இன்னும் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ள கோடிங் ஆக்டிவேட் ஆகும், பேக்ரவுண்ட் கலரில் எல்லோ ஆகும். அந்த சப்மிட் பட்டனுக்கு மேலே நீ கர்சரை கொண்டு போகும்போது பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கில் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஒயிட்டில் இருக்கும். அதே அந்த சப்மிட் பட்டனை விட்டு நீ வெளியே போகும்போது என்ன பண்ணும், பேக்ரவுண்ட் கலரில் எல்லோவாக இருக்கும். டெக்ஸ்ட்டோட கலர் நீ ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி சாம்பிள் எலமெண்ட் வித் மவுஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லர் இருக்குல்லையே, அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ஸ்கிரிப்டிங். இப்போ இது இவ்வளோ நேரம் நம்ம HTML டேகில் பார்த்தோம். இதுவே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா இந்த ஸ்பேம் எலமெண்ட் யூஸ் பண்ணணுன்னா இங்கே என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது எலமெண்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரில் நம்ம என்ன பண்ணணும், ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணணுன்னா
கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் செட் பண்ணியிருக்கணும். இங்கே மவுஸ் ஓவர் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே கால் ஆகுது, எப்போ ஃபயர் ஆகுன்றதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதில்ல. அடுத்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஈவெண்ட் லிசனரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஈவெண்ட் லிசனரில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் சின்டாக்ஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா நோடுன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஆட் ஈவெண்ட் லிசனர் சொல்லும்போது ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்து ஈவெண்ட் டைப்னும் போது கிளிக்கா, மூவா, ஓவரா அந்த மாதிரி என்ன ஈவெண்ட்டுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அடுத்து ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்குறோம். அடுத்து யூஸ் கேப்சர்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நோடுன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ரிமூவ் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு கொடுக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் ரிமூவ் ஆகும். அந்த நிறையா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மவுஸ் கிளிக் பண்ணும்போது உள்ளது ரிமூவ் ஆகணுமா, மூவ் பண்ணும்போது தான், ட்ராக் பண்ணும்போது அந்த எந்த ஈவெண்ட்டுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணிடலாம், இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை ஈஸியாக ஆட் பண்ணவும் ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். HTML head title example of event handler /title/head/body. Spam ID equal to sample1, style equal to background color yellow, sample element with the mouse event handler /spam. Script type equal to text or JavaScript. Function highlight event. This style dot background color equal to blue. This dot style dot color equal to orange. Function name normal of event. This dot style dot background color equal to cyan. This dot style dot color equal to single quotes. Document dot get element of sample1 on mouse event equal to highlight. Document dot get element by id sample dot on mouse out equal to normal. /script/body/element. இப்போது இந்த HTML டேக்கில் வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹைலைட்டுன்னு இனி ஒரு ஃபங்க்ஷனும், இன்னொரு ஒன்று நார்மல் என்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா டெக்ஸ்டோட கலரை ஆரஞ்சு கலரில் மாற்ற சொல்லியிருக்கோம். திஸ்ன்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த மேலே நம்ம அசைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேன் ப்ராப்பர்ட்டியை இங்கே திஸ் ஃபங்க்ஷன் மூலமாக கால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறோம். ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேம்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கு ஐடி க்ரியேட் பண்ணுறோம். எதுக்காக நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுறோன்னா ஒரே ஃபார்முக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அதில் எந்தெந்த பட்டனுக்கு எந்தெந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லருக்கு ஐடி நேம் கொடுத்துருக்கோம். இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரோட ஐடி நேம் வந்து sample1ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணும்னு கொடுத்துருக்கோன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக மாறணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ சாம்பிள் டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வேர்ட் டைப் பண்ணியிருக்கோம். அதை அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
எப்போ எந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் நடக்கணுன்றதை யூஸ் அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்டில் டெக்ஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஜாவா ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி கோடிங்க்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அல்லது ஜாவா ஸ்கிரிப்டாக அதுவே எடுத்துக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்னா இந்த ஜாவா கோடிங் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். சில ஸ்கிரிப்ட் ஜாவா சப்போர்ட் இல்லைன்னா என்ன பண்ணும், டெக்ஸ்ட் மெசேஜாகவும் அதை எடுத்துக்கும். இதில் 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஹைலைட், இன்னொரு ஒன்று நார்மல் நினி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே எப்போ ஹைலைட்டை நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணும், அந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவில் மாறும், டெக்ஸ்டோட கலர் ஆரஞ்சில் மாறும். எப்போ நார்மல் என்ற அந்த ஈவெண்ட்டை கால் பண்ணுறோமோ அப்போ பேக்ரவுண்ட் சியான் கலரில் மாறும், டெக்ஸ்ட் மெசேஜ் பிளாங்காக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் HTML நம்ம முதலே பார்த்துருக்கோம். இது அந்த வெப்பேஜ் டிசைன் பண்ணுறதுக்கான கோடிங் பேஜுன்றதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கே வச்சு எக்ஸிக்யூட் ஆகும்னா document.get element by idன்னு இருக்குல்லையா, அந்த லைனில் ஆன் மவுஸ் ஈக்குவல் டு ஹைலைட் ஆஃப் அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா நீ இந்த கோடிங்கை டைப் பண்ணி ரன் பண்ணும்போது ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கணும், சாம்பிள் எலமெண்ட் வித் ஈவெண்ட் ஹேண்ட்லர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மேலே நீ இந்த மவுஸை கொண்டு போகும்போது என்ன பண்ணும், அங்கே ஹைலைட்டில் என்னெல்லாம் எலமெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் செட் பண்ணியிருக்கோ அது ஒர்க் ஆகும். எப்போ நீ மவுஸை விட்டு வெளியில் வரையோ அப்போ நார்மலில் என்ன கோடிங் கொடுத்துருக்கியோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை கால் பண்ணுறதுக்கு ஹைலைட்டுன்றது ஈவெண்ட்டை அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன் மவுஸ் ஓவரில் கால் பண்ணியிருக்கோம். அடுத்து மவுஸ் அவுட்டில் நார்மல்ன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இங்கே திஸ்ன்ற அந்த கீவேர்டு ஆப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கதை கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டாக திஸ்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபடி ஃபஸ்ட்டு சாம்பிள் எலமெண்ட்டுன்னு நீ அவுட்புட்டில் சாம்பிள் எலமெண்ட்ஸ் வித் மவுஸ் ஈவெண்ட்டுன்னு அந்த இவ்வளோ கோடிங்கை நீ டைப் பண்ணாதான் அது முதல்ல டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் அதில் கொடுத்துடக்கூடிய ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஈவெண்ட் பப்ளிங், கிளிக் ஆன் த link would fires the event first, then bubbles up the containing paragraph elements and then up to the division when the handler functions could be called. The paragraph elements could also have made on click event handler set, as you could many elements above the divisions in the document tree. ஈவெண்ட் பப்ளிங்னா எப்போ அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுறியோ அப்போ ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா எப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறியோ அப்போ அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். இந்த பப்ளிங் எப்போ நடக்கும்னா இது எல்லாமே பேராகிராஃப் டேக்ஸ்குள்ளே தான் இந்த பப்ளிங் ஈவெண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த பப்ளிங் ஈவெண்ட் டிவிஷன் டேகுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் பாரு, ஃபஸ்ட்டு டிவ்ன்றது டிவிஷன் டேகை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அடுத்து பின்றது பேராகிராஃப் டேகை யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதில் ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் blank.htmlன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த கோடிங்கை நீ டைப் பண்ணி ரன் பண்ணும்போது என்ன மெசேஜ் உனக்கு டிஸ்பிளே ஆகும்னா, ஃபஸ்ட்டு சம் டெக்ஸ்ட் இன் எ பேராகிராஃப் எலமெண்ட்டுன்னையும் அடுத்த பேராகிராஃப் அனதர் பேராகிராஃப் எலமெண்ட் வித் டெக்ஸ்ட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்னொரு பேராகிராஃபில் எட் அனதர் பேராகிராஃப் எலமெண்ட் வித் த டெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ அதோடு நிற்கும்.
அடுத்து ஆல்சோ ஏ லிங்க்குன்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரே டேகுக்கு உள்ள 3 பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நீ எப்போ லிங்க்குன்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணுறியோ, கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃபரன்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கல HTML ஃபைல் நேம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஹெச்ஆர்எஃப்பில் என்ன ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கியோ அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீ அந்த லிங்க்குன்றதை கிளிக் பண்ணாமல் இருக்கிற வரையிலும் ஸ்க்ரீனில் என்ன பண்ணும், இந்த 3 லைனும் டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதா? ஈவெண்ட் பப்ளிங்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நீ என்ன மெசேஜ் கொடுத்துருக்கியோ அந்த கோடிங் அப்படியே டிஸ்பிளே ஆகும். எப்போ நீ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறியோ அப்போ தான் அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதை தான் நம்ம ஈவெண்ட் பப்ளிங் சொல்கிறோம். இந்த ஈவெண்ட் பப்ளிங் யூஸ் பண்ணுறதுக்கு டிவிஷன் டேகுக்கு உள்ளே தான் இந்த யூஸ் பண்ண முடியும். அதுவும் இது பேராகிராஃப் டேகுக்குள்ளே தான் பேராகிராஃப் எலமெண்ட்டுக்குள்ளே தான் சப்போர்ட் பண்ணும்.